ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து எங்கிட்ட இரவு சாப்பாடு தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், வறுத்தமா புட்டுமா வச்சு நண்டு குழம்பும் வச்சு முட்டையும் பொறிச்சு செம்மையாக சாப்பிட போகிறோம். கடை நாள் ஆச்சா நண்டு குழம்பு சாப்பிட்டு, அதனால் இன்றைக்கி சூப்பராக நண்டு குழம்பு தான் வைக்க போகிறேன். அதை விட பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த வெயிலுக்கு வந்து தடிமல் எல்லாம் இருக்கும். அந்த தலைகளில் வேர்வைகள் வேர்த்து நின்று அந்த எவ்வளவு தான் அந்த இதனாலும் அது அந்த தடிமல் என்ன தம்பி மண்டையெல்லாம் வேர்த்து அப்படி ஓடுமேட்ட மகனுக்கெல்லாம் அது வந்து எப்படி சளி. அதால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சூப்பராக நண்டு குழம்பு வச்சா காரசாரமாக நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதெல்லாம் நண்டு குழம்பு வச்சு வறுத்தமாக புட்டுமா வச்சு முட்டையும் பொறிச்சு செம்மையாக சாப்பிட போகிறோம். இதுதான் இன்றைக்கி எங்கிட்ட இரவு சாப்பாடு. இது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள்கிட்ட சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடகடண்டு முதல் வந்து நண்டு குழம்பை வைப்போம். அதுக்கு இப்போ கடைசியாக தான் புட்டை வைக்க போகிறோம். இன்றைக்கி நண்டு குழம்பையும் வச்சு முட்டையும் பொறிச்சு வச்சுட்டு கடைசியாக தான் மாவை வறுத்து புட்டை வைக்கிறது. சரியா? சுடச்சிட்டு வாங்க செய்யலாம். இப்போ வந்து சட்டியை வைப்போம், சூடாட்டுக்கும். இப்போ சட்டி சூடாயிட்டு நல்லெண்ணெய் சேர்ப்போம். நண்டு குழம்புக்கு நல்லெண்ணெயில் தாளித்தா நல்லா இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் வந்து சூடாட்டும். இப்போ நல்லெண்ணெய் சூடாகிட்டு பாருங்க, இங்கால வெந்தயம் சேர்ப்போம். நண்டு இறால் குழம்புகளுக்கு நல்லா உண்டன ஆகக்கூட இல்லை கணக்காக வெந்தயம் சேர்க்குறது நல்ல வாய்வுகளுக்கு. இதோட வந்து கொஞ்சமாக சின்ன சீரகம், இதை வெள்ளைப்பூடோட நீங்கள் இடிச்சும் சேர்க்கலாம், தாளிச்சும் போடலாம். இது வந்து கொஞ்சம் பொரியட்டும். பாருங்க நல்லெண்ணெய் எப்படி நுரைச்சி வருதுன்னு சொல்லி பார்த்தீங்களா? இப்போ இங்கால செத்தல் மிளகாய், வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூட தான் பிடிச்சிருக்கேன், ஏண்டா நல்லா இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டுக்கும். இந்த உள்ளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டுக்கும். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வருது. நல்ல வெந்தயம் எல்லாம் சேர்ந்து அப்படியே நல்லெண்ணெய் வாசத்தில் வதங்கி வருதுண்ணே. நல்லெண்ணெய் வாசம் நல்லெண்ணெய் எல்லாம் சேர்ந்து அப்படியே வதங்கி வருது. இன்னொரு கொஞ்சம் வதங்கட்டுக்கும். இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி பழம் சேர்ப்போம். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டுக்கும். நல்லா கலந்து விடுவோம். இப்போ பாருங்க தக்காளி பழம் நல்லா வதங்கி வருது. இனி வந்தீங்கால நண்டை கழுவி துப்புராக்கி வச்சுக்க நண்டை சேர்ப்போம். இதோட உப்பு கொஞ்சமாக சேர்ப்போம். நண்டுக்கு வந்து தண்ணி ஒன்றும் விட தேவையில்லை, நண்டுலேயே தண்ணி விட்டு அப்படியே அவிஞ்சி வரும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி அடியில் இருந்து அடிவை கலந்து விடுவோம். சரிங்களா? இப்போ மூடி விடுவோம், நண்டு அவியட்டும். பாருங்கள் நண்டு அவிஞ்சிட்டு நான் தண்ணியே சேர்க்க இல்லை, எப்படி தண்ணி விட்டு வருது பார்த்தீங்களா? சட்டி காணும் தானே என்ன. இனி வந்து தேங்காய் பால் சேர்ப்போம். இது வந்து முதலாம் பால். இதோட 2ஆம் பால் 3ஆம் பால். இதோட குழம்பு தூள் சேர்ப்போம். இது வந்து எங்களோட சோபா சாஸ் கறி பவுடர். நீங்கள் முட போடுங்க. நல்ல சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்ட சோபா சாஸ் கறி பவுடர். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கொள்வோம். நான் வந்து ஒரு 3 கரண்டி சேர்க்குறீங்க. நண்டுக்கு நல்ல காரசாரமாக வச்சா தான் நல்லா இருக்கும். இப்போ புளி ஊற வச்சு நான் அப்போதையே. இப்போ இதை நாங்கள் இதை கரைச்சி எடுப்போம். புளியை சேர்ப்போம். கலந்து விடுவோம்.
இந்த வடிவாக இந்த மாதிரி கலந்துடுவோம். பக்கத்துலேயே நிற்கணும், அடிக்கி பொங்கி கெங்கி ஊற்றுன்றோமே. இந்த சட்டி நல்ல கணக்காக தான் இருக்குது. குழம்பு வந்து ஆக திக்காக வைக்க போகிறதில்ல, நான் கணக்காக தான் வைக்க போகிறேன். அப்பா எங்களுக்கு புட்டுக்கு குழச்சி சாப்பிட நல்லா இருக்குமே டாம்பி. பாருங்க இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இனி குழம்பு நல்லா கொதிக்கடும். இப்போ குழம்பு காணும் இந்தளவு கொதித்தது. இதுக்கு மேலே கொதிச்சதுன்னு சொன்னால் எங்களுக்கு புட்டுக்கு காணாமல் வந்துடும். உப்பு பார்ப்போம். நல்லா இருக்குது. கொஞ்சம் உப்பு போடுவோம். ஏன்னா இதுக்கு மேலே வற்ற வச்சா புட்டுக்கு குழச்சி சாப்பிடலாது. அதால் தான் கலந்து விட்டுட்டு இனி குழம்பு இறக்க வேண்டியா. இப்போ குழம்பு இறக்குவோம். மண் சட்டி சூட்டுக்கு எப்படி கொதிச்சு கொண்டிருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ அடுப்பை நிப்பாட்டிட்டு நாங்கள் முட்டையை ரெடி பண்ணுவோம் பொரிக்கிறது. குழம்பை மூடி விடுவோம். பாருங்கள் இப்படி எண்ணெய் படந்து வருதுண்டு. அப்படியே அந்த மண் சட்டி சூட்டுக்கு அப்படி எண்ணெய் படந்து வரும். மூடி விடுவோம். இங்கே முட்டை எடுத்துருக்கோம் பாருங்க. இதில் வெங்காயம், செத்தல் மிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்ப்பேன். இதோட மிளகுத்தூள் ஒரு கொஞ்சம், கட்டுத்தூள் ஒரு கொஞ்சம், உப்பு தேவையான அளவுக்கு போதும். நல்லா கலந்துடுவோம். இப்போ முட்டையை பொரிக்க வேண்டியான். சட்டி சூடாட்டும். சட்டி சூடாகிட்டு நல்லெண்ணெய் சேர்ப்போம். நல்லெண்ணெயில் பொரித்தா நல்ல வாசமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். சூடாட்டும். இப்போ முட்டையை பொரிக்கும்போம் ஊற்றுவோம். இது பொரியட்டும். திருப்பி விடுவோம். மற்ற பக்கம் பொரியட்டும். இப்போ பாருங்கள் நல்லா பொரிபட்டு எடுப்போம். பார்த்தீங்களா. இனி இதே மாதிரி கடகடன்னு மற்றதுகளையும் பொரிச்செடுக்க வேண்டியதான். நீங்கள் நல்லெண்ணெயை விட்டுட்டு இப்போ புட்டுக்கு மாவை வறுத்தெடுப்பேன். இதில் மா எடுத்துருக்கேன். இது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார். எங்களுக்கு தேவையான அளவுக்கு தான் அடுப்பை மீடியமாக விட்டுட்டு கைவிடாமல் இப்படியே வறுத்தெடுக்கணும். வறுத்தமாக புட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வறுக்கும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்படி என்னென்னு சொல்கிறதுமா, அந்த அகப்பைக்கு இந்த நாங்கள் பிடிக்கும்போது கொஞ்சம் பாரம் மாதிரி இருக்கும். நல்லா வறுபடைக்க நல்லா லூஸாக வந்துடும். நல்ல ஒரு வாசமும் வரும். வறுபடட்டும். இப்போ பாருங்கம்மா நல்லா வறுபட்டு வந்துட்டு வறுபடைக்க நல்ல ஒரு வாசம் வரும். நாங்கள் முதல் வறுக்க போடும்போது சட்டியில் ஒட்டி பிடிக்குமா. நல்லா வறுபட்டுச்சுன்னா இந்த பாருங்க இந்த மாதிரி சட்டியில் எங்கேயும் ஒட்டி பிடிக்காது. பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். இனி நிப்பாட்டிட்டு புட்டை குழைக்க வேண்டியா. நிப்பாட்டி போட்டும் கொஞ்சம் நேரம் வறுத்து கொண்டு இருக்கணும். ஏன்னா அந்த சட்டி சூட்டுக்கு எரிய பார்க்கும். இப்போ புட்டை குழைப்போம். உப்பு சேர்க்குறேன். நான் எடுத்துருக்கிற மாவுக்கு தேவையான அளவுக்கு. இங்கெல்லாம் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இனிதான் இருக்கா கலந்து விட்டுட்டு தண்ணியை விட்டு குழச்சி எடுக்க வேண்டியதான். வறுத்தமா புட்டுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி சுடு தண்ணி வந்து கொஞ்சம் கூட பிடிக்கும். அதுக்காக அள்ளுகொள்ளே ஆக கூட விடக்கூடாது. கணக்காக அவிச்சமா புட்டை விட கொஞ்சம் கூடுதலாக பிடிக்கும். கணக்காக பார்த்து பார்த்து விட்டு குழச்சிருக்கோம். இப்போ காணாது தண்ணி பாருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து விட்டு குழச்சிடும்.
பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பார்த்து பார்த்து குழச்சி எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ இந்த மேலால் இருக்கிற மாவு அப்படி எடுத்து போடுவோம். இப்போ இந்த மாதிரி குழச்சி எடுத்தாச்சு. நீ கொத்தி எடுப்பான். எங்களுக்கு தேவையான அளவுக்கு கொத்தி எடுக்க வேண்டியா. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கொத்திட்டேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி கொத்தி எடுக்க வேண்டியா எங்களுக்கு தேவையான அளவுக்கு. இனி மற்றதையும் கொத்தி எடுப்பேன். இனி புட்டு அவிப்போம். இங்கே பாருங்கள் எல்லாம் கொத்தி எடுத்தாச்சு. இன்றைக்கி நான் நீத்துப்பட்டிலாம் போட போகிறேன். எல்லாம் தேங்காய் பூ கொஞ்சம் போடுவோம். அதுக்கு பிறகு நாங்கள் குழச்சி வச்சுருக்கிற நீத்துப்பட்டி ஓடுது புட்டு மாவு போடுவோம். வடம் போடுவோம். இப்போ இந்த புட்டு அவியட்டும். இப்போ புட்டை பார்ப்போம். அவிஞ்சிட்டு அப்படி ஒரு வாசமாக இருக்கும். இந்த வருத்தமாக புட்டு இல்லை பஞ்சு மாதிரி வந்துடும் பார்த்திங்களா. சூட்டோடையே இந்த மாதிரி மசிச்சு விட்டுருவாங்க. நான் கூடுதலாக தான் புட்டு அவிக்கிறேன்டா இரவில் அவிப்பேனேன்னு சொல்லுங்கள். அப்போவே காலையிலேயும் சாப்பிட்ருவீங்க. வருத்தமாக புட்டு மட்டும்தான் நீங்கள் கூட குழச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் கூட உடனே அவிக்கலாம். அரிசிமா புட்டு அவிச்சமா புட்டு அப்படி வைக்கலாம். அது வருத்தமாக புட்டு கூட குழச்சோம்னா நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாளும் அவிக்கலாம். கணக்காக அவிச்சு போட்டு மிச்சத்தை அவிக்காமலேயே அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மூடிட்டு அடுத்த நாள் அவிக்கலாம். இதே மாதிரி நான் மிச்ச புட்டையும் அவிச்சு எடுத்துகிட்டு வரேன். சாப்பாடெல்லாம் ரெடி, வாங்க சாப்பிடலாம். புட்டை பார்த்திங்களா, இதான் வருத்தமாக புட்டு நல்லா பஞ்சு போல் வந்திருக்கு பார்த்திங்களா நண்பர்களே. இதோட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நண்டு குழம்பு. நண்டு குழம்பு புட்டும் யாருக்கு தான் பிடிக்காதானே. அதுக்கப்புறம் எங்களை பாருங்கோ முட்டை பொரியல். இப்போ வாங்கோ சாப்பிடலாம். இப்போ வாங்கோ சாப்பிடலாம். பாருங்கள் குழம்ப நண்டு குழம்பு அப்படி குழச்சிட்டு அதுக்கப்புறம் எங்களை நண்டு இருக்கா இந்த மாதிரி எடுக்கணும். சதையை எடுத்து நண்டு சதையை இப்படி வச்சு எங்களை முட்டை பொரியலையும் எடுத்து அதையும் இப்படி வச்சு இப்படி சாப்பிடணும் எடுத்து. செம்மையாக இருக்குது தெரியுமா. நண்டு நல்லா இருக்கு. முட்டை பொரியல் மந்த மாதிரி இருக்கு. அது தூள் வேறு லெவல் டேஸ்டாக இருக்குது. இன்னொரு கவலை உப்பு மிளகாய் ஐடியாண்டு எல்லாம் காயை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். காய வைக்கிறதுக்கு இப்போ தான் தயிர் எல்லாம் போட்டு பிராட்டி வச்சுருக்கேன். நல்லா காயட்டுக்கும் ஒரு பிடி பிடிக்கலாமே நம்பி. செம்மையாக இருக்குது தெரியுமா மோர் மிளகாய். வேறு லெவல். நண்டு நல்லா இருக்கும் நண்பர்களே. குடுவா நண்டு கொஞ்சம் விலை குறைவு, ஆனால் இந்த கடல் நண்டு கொஞ்சம் விலை கூட. பாருங்க நாளைக்கு தான் நீ செல்டோனா வருவேன். செல்டோனா ஈஸ்டர் எல்லாம் முடிச்சு நம்பு நாளைக்கு தான் செல்டோனாவை காணலாமே. இன்றைக்கு எப்படி வந்திருக்க மாட்டேன். ஏன்னா இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை.
நாளை தான் சூப்பராக இருக்கு நண்பர்களே, அடி தூள். புட்டு பாருங்க, பார்த்தீங்களா வருத்தமா புட்டு பூ போல் வந்திருக்கு. வருத்தமாக புட்டு வந்து நான் கூடுதலாகவே அவிக்கிறேன். நான் அப்போ மிச்சம் பண்ணால் நான் மூடி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளை காலையில் நீத்துப்பட்டியில் போட்டு சூடு காட்டி கொடுத்துருண்டா சாப்பிட ஓடுங்கடாங்கன்னு கொடுத்துருவேன் நண்பர்களே. செம்மையாக இருக்கும். ஏன்னா விடிய 2 புட்டு அவிச்சு கொத்தி கொண்டு நிற்கலாது. அதால தான் ஒரு அடியாக வேலையாக கூட அவிக்கிறது. சூப்பராக இருக்குது, வேறு டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பாருங்க, நண்டு சாப்பிடக்க இப்படி பக்கத்தில் ஒரு பிளேட் வச்சுருக்கணும். அந்த முள்ளுகள் போட முள்ளுகளாக அந்த கோதுகள் போட செம்மையாக இருக்குது நண்பர்களே. நாங்கள் சாப்பிட போகிறோம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்ட்டுடா, நல்லா இருக்குது.